நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற வெள்ளரிசி வந்து பாலிஷ்ட் ரைஸுங்க. அப்படின்னா இந்த ரைஸை வந்து 20%லேருந்து 25% வந்து பாலிஷ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த பாலிஷ் பண்ணுறச்ச என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற பிரானும் ஜேர்மும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணும்போது 100% டயட்ரி ஃபைபர் கம்ப்ளீட்டாக அந்த பாலிஷ் பண்ணுறதுனால போயிடுது. ரெண்டாவது அதோட அயன் கண்டென்ட் 60% அயன் கண்டென்ட்டை சுத்தமாக அதிலிருந்து எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்ற அமினோ ஆசிட் வந்து டயட் மூலயமாவே கிடைக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட் வந்து இந்த அரிசியிலேருந்து 100% ரிமூவ் பண்ணிடுறாங்க. 60% அயன், 67% வைட்டமின் B6, 80% B1. அப்படின்னா நம்மளுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ், முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் டயட்ரி ஃபைபரும் இந்த அரிசி பாலிஷ் பண்ணுற அரிசியிலேருந்து ரிமூவ் ஆகிடுது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா வெறும் சக்கரை. அப்போ நம்ம சாப்பிட்ற அரிசி வெள்ளை அரிசி அப்படின்றது வெறும் கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் நிரப்பப்பட்ட ஒரு அரிசி. இந்த அரிசியை நம்ம சாப்பிடும்போது பிளட் சுகரும் ஜுக்குன்னு மேலே ஏறுது.